ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्रुति विप्रतिपन्ना ते यदा स्थास्यति निश्चला समाधावचला बुद्धिः तदा योगमवाप्स्यसि। भगवान श्री कृष्णर कर्मयोगத்தின் பயனாக ஞான யோகத்திற்குரிய தகுதி கிடைக்கும். ஞான யோகத்திற்குரிய தகுதிகளான விவேக வைராக்கியங்கள் கிடைக்கும் என்று சொன்னார். இந்த ஸ்லோகத்துல ஞான நிஷ்டை எப்படி ஏற்படும் என்று சொல்கிறார். எப்பொழுது ஏற்படும்? ஞானம் என்றால் நமக்கு தெரியும், தெளிந்த மெய் அறிவு, தன்னை பற்றிய உண்மையான அறிவு. நிஷ்டை என்று சொன்னால் அதில் நிலைத்திருத்தல், அதன் மயமாக இருத்தல். மெய்ப்பொருள் இருக்கிறது என்று அறிவது ஒன்று, நானே மெய்ப்பொருள், நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் மெய்ப்பொருள்தான், இருப்பது அந்த மெய்ப்பொருள் ஒன்றே என்று இந்த ஞானத்துல ஆழமாக உறுதியாக நிலைத்திருப்பது எப்போது நிகழும் அப்படிங்கிறத சொல்றார். யதா எப்பொழுது, தே புத்திஹி உன்னுடைய புத்தியானது. எப்படிப்பட்ட புத்தி? ஸ்ருதி விப்ரதிப்பன்னா. ஸ்ருதி விப்ரதிப்பன்னானா பலவிதமான விஷயங்களை கேட்டு குழம்பிய உன்னுடைய புத்தியானது. இங்கு சொல்லப்படுவது கர்ம காண்டத்துல உனக்கு பணம் வேண்டுமா, நீ இந்த ஹோமத்தை செய். உனக்கு இன்பங்கள் வேண்டுமா, ஸ்வர்க்கத்துக்கு போகணுமா, இதை செய் அதை செய்யு. பலவிதமாக நம்முடைய ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஆசைகளை மேல மேல இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு பல விஷயங்களை கேட்டு ஒரு மனிதனுடைய புத்தி குழம்பும். ஆசை இருக்கிறவனுக்கு தான் அந்த குழப்பங்கள்லாம் இருக்குமே தவிர, யார் ஒருவன் விவேகத்துடன் வைராக்கியத்துடன் இருக்கிறானோ, அந்த உலக இன்பங்களுக்கான ஆசைகளை கர்மயோக நிலையிலேயே துறந்து விட்டானோ, அவனுக்கு எப்படி ஆகும்? மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த ஞானத்தை அவன் பெற்ற பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அதுலெல்லாம் அவனுக்கு நாட்டம் இருக்காது. எத்தனை விஷயங்களை நாம் கேட்டாலும், எத்தனை விஷயங்கள் நமக்கு நம்ம காதுல விழுந்து கொண்டே இருந்தாலும், இதுவரைக்கும் புத்தி கலங்கி கொண்டிருந்தது. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, சமாதௌ ஸ்தாஸ்யதி. அப்படிப்பட்ட புத்தியானது சமாதௌ, சமாதின்னு அந்த இடத்துல மெய்ப்பொருளுக்கு தான் சமாதின்னு பேரு. பரம்பொருள், மெய்ப்பொருள், தூய உணர்வு, பிரம்ம, அந்த மெய்ப்பொருளில் ஸ்தாஸ்யதி. ஸ்தாஸ்யத்தினா நிற்கிறதோ, உறுதியாக நிலைத்திருக்கிறதோ. நிஷ்சலா, உன்னுடைய புத்தி எப்படி இருக்கிறது? சலனம் இல்லாமல் இருக்கிறது. இதுவா அதுவான அலைப்பாயாம, அங்கே ஏதோ இன்பம் இருக்குமோ, இங்கே என்னமோ இருக்குமோ, இதை மிஸ் பண்ணிட்டோமோ அதை மிஸ் பண்ணிட்டோமோ, அப்படி இல்லாமல் நானே பேரின்ப வடிவம், நானே ஆனந்த ஸ்வரூபம், நானே உணர்வு, தூய உணர்வு நானே, தூய இருப்பு நானே. சாஸ்திரம் சொல்வது ஒரு விஷயம், குரு நமக்கு எடுத்து சொல்றார். ஆனா அதுல நமக்கு ஒரு கன்விக்ஷன் வருகிறது இல்லையா, ஆழமான மனசுல அது போய் அமர்கிறது. நானே மெய்ப்பொருள், நானே பரம்பொருள். இந்த உலகத்துல எத்தனை விதமான அனுபவங்களை நான் சந்தித்தாலும், என்னுடைய உணர்வு மனசு என்ன விதமான விஷயங்களை எதிர்கொண்டாலும், நான் தூய உணர்வு. நான்கிறதுக்கு பொருள் அதுதான். இதெல்லாம் வெளியில நடக்கிறதுலாம், வெளியிலன்னா நான் என்னுடைய உடல் மனமே வெளிதான். அதில் நடப்பவை அனைத்தும் வெறும் தோற்றம், வெறும் நாடகம் என்று எப்ப இவனுடைய புத்தி அதுல உறுதியா இருக்கோ, அச்சலா நிஷ்சலா, ரெண்டு வார்த்தை இருக்கு. அச்சலா நிஷ்சலா ரெண்டுமே ஒண்ணுதான். அச்சலானா அசையாமல், நிஷ்சலானா சலனம் இல்லாமல் நிற்கிறதோ, ததா யோகம் அவாப்ஸ்யசி, அப்பொழுது யோகத்தை அடைவாய். யோகம் என்று சொன்னால் என்ன? இந்த இடத்துல ஞான நிஷ்டை. பகவத்கீதை முதலான சாஸ்திரங்கள்ல ஒரு இடத்துலயும் சொல்லுக்குரிய பொருள் இடத்திற்கு தகுந்தாற் போல் மாறும். அது உரையாசிரியர்கள் குருமார்களின் துணையோடு தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். கான்டெக்ஸ்டுவல் மீனிங் தான் இருக்கும். இந்த இடத்துல யோகம் என்ற சொல்லுக்கு ஞான நிஷ்டை என்று பொருள், சமாதி என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருள் என்று பொருள். தாயுமானவர் பாடுவார், படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகம் காண் பராபரமே. ஏன்னா நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். இதை தெரிஞ்சுட்டா எதுக்காக கேள்விப்படுறோம்? அது மூலமா நிறைவு கிடைக்குமா, அது மூலமா நமக்கு ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னு தேடி 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 அலையிறோம் இல்லையா? அந்த தேடல் எல்லாம் முற்று பெற்றுவிடும். யார் மெய்ப்பொருளை உணர்ந்து தன்னில் தான் நிலைத்திருக்கிறானோ, அவனுக்கு வாழ்க்கையில எதையுமே தெரிஞ்சுக்கணும், இனிமே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எதுவுமே இருக்காது.
அவன் ஆனந்தமாக இருப்பான். ஞான நிஷ்டன். சுவாமிஜி எப்பயும் சொல்வார், ஞானம் கிடைத்து விடும், ஞான நிஷ்டை கிடைக்கிறதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படின்னா என்ன? அதுல நிலைச்சிருக்கிறதுக்கு நிதித்தியாசனம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அதற்கென்று நேரத்தை கொடுத்து ஆழ் மனதிற்கு பெற்ற ஞானத்தை கொண்டு செல்ல வேண்டும். நீ மெய்ப்பொருள் அப்படின்னு குரு சொல்றார், தத்துவமசி அப்படின்னு சொல்றார். அகம் பிரம்ம அஸ்மி, நான் மெய்ப்பொருளாக இருக்கிறேன். இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல, இது உண்மை. இந்த உண்மையை நான் அலசி பார்த்து எனக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி, என்னுடைய உடம்புனா என்ன, மனசுனா என்ன, புத்தினா என்ன, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே நான் மெய்ப்பொருள் தான் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு நிஷ்டை ஏற்படுகிறது அல்லவா? அப்பொழுதுதான் உனக்கு இனிமே கேட்ட விஷயங்கள் இதனால கலங்கிய உன்னுடைய புத்தியானது அப்போதுதான் ஞான நிஷ்டை பெறும். எப்போ ஆழமாக நீ மெய்ப்பொருளை சிந்திக்க தொடங்குகிறாயோ, தியானிக்க தொடங்குகிறாயோ, அப்பொழுதுதான் ஞான நிஷ்டை ஏற்படும் என்று பகவான் இந்த விஷயத்தை அழகாக கூறுகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.